गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोहानां वशजे भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। ओं वृषभध्वजाय विद्महे कृणिकस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात्। கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். குரு அதிசார வக்ர நிவர்த்திக்கான பலாபலன்கள் 13 மார்ச் 2019 புதன்கிழமை அன்று குரு பகவான் அதிசாரமாக விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் சாரம் பெற்று மாற்றம் பெறுகிறார். அதே குரு பகவான் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதிசாரம்ங்கிறது நேர் பார்வை, வக்ரம்ங்கிறது திரும்பிய பார்வை. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறது. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது விருச்சிக ராசிக்கு மறுபடியும் குரு பகவானுடைய வருகையானது அமைஞ்சிருக்குது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் குரு பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் சாரம் பெற்று நேர்பாதையில் சஞ்சாரம் செய்வார். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். களத்திரக்காரகன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு சுக்கராச்சாரியாரை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, வெள்ளை மனம் படைத்தவர், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர், தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதன்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்க எந்த இடத்துல, ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல பணத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மகாலட்சுமி வாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்திர ராசி, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நிலம் தத்துவத்தை இவர்கள் கொண்டவர்கள். இவர்களுடைய நட்பு கிரகம் எது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்விக்காரகன் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன், ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி. இந்த 2 கிரகங்களும் இவங்களுக்கு மிக மிக நட்பு. ரிஷப ராசியில் பார்த்தோம்னா சந்திரன் உச்சமாவர். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி இந்த ராசியில் இருக்கிறதுனால சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. இந்த அதிசாரம் வக்ரம் சம்பந்தமான காலகட்டத்தில் பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் சர்ப்பகிரகமான ராகுவினுடைய சஞ்சாரம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும், இன்னொரு சர்ப்பகிரகமான கேதுவினுடைய சஞ்சாரம் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவானோடும், இதே அதிசாரம் பெற்ற குருவும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதிசாரம் பெற்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து அருள் செய்கிறார். அதே நேரத்தில் வக்ரம் பெறும்போது 5ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானம், 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், 9ஆம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தோம்னா உச்சம் அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அது மாதிரி செவ்வாயினுடைய சஞ்சாரமும் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ஒரு அம்சமும் இந்த காலகட்டத்தில் நிறைந்திருக்கிறது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம், அதிசாரம் பெற்ற குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு பார்க்கும்போது சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் இருந்து வந்த இரட்டை மனநிலை மாறிடும். ஸோ கொடுத்த வாக்கினை காப்பாற்ற நல்லபடியாக உங்களுக்கு முடியும். இந்த வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுனால பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அது குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போதெல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தோம்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும். ராசியில் செவ்வாய் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்ய தோன்றும். நீண்ட ஒரு ஆலோசனை குடும்பத்தினருடன் செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று நாம் செய்யக்கூடாது. என் மனசில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இந்த கிரக கூட்டணி குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கலந்துரையாடும் போது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடல் நலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சின்ன விஷயம் ஏதாவது உடல்நலம் சரியில்லைன்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று மருந்து வாங்கி சாப்பிடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா, உங்களுடைய சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். கண்டிப்பாக இதுவரை வீடு மனை வாங்கணும் இல்லை அது சம்பந்தமான தடைகள், இப்போ தடைகள்னால் உதாரணமாக நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது. இப்போ அது அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலக்கி கண்டிப்பாக பூமி, வீடு, மனை, வாகன யோகம், வாகன பிராப்தி என்பது உங்களுக்கு ஏற்படும். 2 சக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்க 4 சக்கரம் வாகனம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். என்ன விஷயம்னா, கடுமையான பிஸி, ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் கொஞ்சம் பதட்டம் அடையாமல் நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழிலில் ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல வேண்டி வரலாம். உங்களுடைய பொருட்களை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை முக்கியமாக இந்த கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறவங்க, இப்போ ஒரு பேங்கில் வந்து கேஷியராக இருக்கிறவங்க, இல்லை ஆஃபீஸில் ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கேஷ் சம்மந்தமான டீலிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். கேஷ் சம்மந்தமான விஷயங்களில் அந்த எழுத்து ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கையாளணும். இன்னொன்று, பெண்களை பொறுத்தவரை தங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தங்கம் வந்து கடன் வாங்கிறது, இல்லை தங்கம் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது, தங்க நகைகளை சரியாக பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து கொட்டும். அந்த வாய்ப்புகள் வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை சரியாக படித்து சைன் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணக்கர்களை பொறுத்தவரை மிக மிக அருமையான ஒரு காலகட்டம். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும். தடைகளை எல்லாம் தகர்த்து புதிய சாதனைகளை நீங்கள் புரிவதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை மிக மிக அதிகமான ஒரு உழைப்பு தேவைப்படும். இந்த குரு அதிசார காலகட்டத்தில் மிக அதிகமான உழைப்புனா அப்படி இப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமான முறையில் நடைபெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தினை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. இந்த மந்திரத்தை தினமும் காலையில் குளிச்சுட்டு 15 முறை சொல்லிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், புதன், சுக்கிரன். வரக்கூடிய விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு அன்று 14 ஏப்ரல் 2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீ மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் விநாயகருக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரே நாளில் லக்ஷ ஆவர்த்தி ஹோமம், அதாவது 1 லட்சம் ஆவர்த்தி ஹோமமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஹோமத்தில் பங்கு பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதே வேளையில் அங்கே அன்னதானம் நடக்கிறதுனால நம்மால் முடிந்த பொருளுதவி, பண உதவி தாராளமான முறையில் செய்யலாம். தனித்தனி சங்கல்பம் செய்வதற்கு கட்டணம் உண்டு. உங்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 8939043436, 8939041417. உங்களுடைய சங்கல்பம் பெயர்களை நட்சத்திரம் ராசிகளோடு இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம்.
இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட தாராளமான முறையில் பண்ணலாம். மாலை 6 மணிக்கு எம்முடைய புத்தாண்டுக்கான ராசி பலாபலன் அங்கு லைவாக நாம் சொல்ல போகிறோம். இந்த ஹோமமானது காலையில் 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணியோட நிறைவுறும். காலையில் 10 மணிக்கு நம்ம அம்பத்தூர் மகளிர் குழு சார்பாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் மற்றும் திருப்புகழ் பாராயணம் நடைபெறும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.